சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 27. பெலிஸ்தியரிடையே தாவீது. பின்னர் தாவீது, நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடிவது திண்ணம். ஆதலால் பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று தப்பித்து கொள்வதை விட எனக்கு வேறு வழியில்லை. அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும். நானும் அவருடைய கையிலிருந்து தப்பிவிடுவேன் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார். பின் தாவீதும் அவருடன் இருந்த 600 ஆள்களும் புறப்பட்டு சென்று மாவோக்கின் மகனும் காத்து நகரின் மன்னருமான ஆக்கீசு என்பவரிடம் சேர்ந்தார்கள். அங்கே தாவீதும் அவர்தம் ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய 2 மனைவியரான இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் நாபாலின் கைம்பெண்ணும் கர்மேலை சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கீசிடம் தங்கினார்கள். தாவீது காத்து நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர். அதன்பின் அவர் அவரை தேடி செல்லவில்லை. தாவீது ஆக்கீசை நோக்கி, என்மேல் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்கள் ஒன்றில் எனக்கு இடம் தாரும். அடியான் உம்மோடு தலைநகரில் ஏன் வாழ வேண்டும் என்றார். ஆதலால் அன்று ஆக்கீசு அவருக்கு சிக்லாகை கொடுத்தார். அதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூதா அரசருக்கு உரியதாய் இருக்கிறது. தாவீது பெலிஸ்திய எல்லைக்குள் 1 ஆண்டும் 4 மாதங்களும் குடியிருந்தார். பின்னர் தாவீதும் அவர்தம் ஆள்களும் புறப்பட்டு கெசூரியர், கிர்சியர், அமலேக்கியர் ஆகியோரை கொள்ளையடித்து சென்றார்கள். ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து நாடு வரை உள்ள நிலப்பகுதிகளில் பண்டை காலந்தொட்டு இவர்கள் குடியிருந்தார்கள். தாவீது அந்நாட்டை தாக்கியபோது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. ஆனால் ஆடு மாடுகள், எருதுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு ஆக்கீசிடம் திரும்பி வந்தார். ஆக்கீசு அவரிடம், இன்று யாரை நீர் கொள்ளையடித்தீர் என்று கேட்க, தாவீது மறுமொழியாக, யூதாவின் தென்பகுதியில் அல்லது எரகுமேலரின் தென்பகுதியில் அல்லது கேனியரின் தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்பார். தாவீது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் யாரேனும் காத்துக்கு செய்தி கொண்டு வந்தால், இவ்வாறெல்லாம் தாவீது எங்களுக்கு செய்தான் என்று மன்னரிடம் தம்மை பற்றி தெரிவித்து விடுவார்கள் என்று தாவீது நினைத்தார். அவர் பெலிஸ்திய நாட்டில் குடியிருந்த காலமெல்லாம் இதுவே அவரது வழக்கமாய் இருந்தது. ஆக்கீசு தாவீதின் மேல் நம்பிக்கை வைத்தார். ஏனெனில் அவர் இஸ்ரேலராகிய தம் மக்களின் முழு வெறுப்புக்கு ஆளாகியுள்ளதால் அவர் என்றும் என் பணியாளராய் இருப்பார் என்று நினைத்தார். சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 28. அக்காலத்தில் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க தங்கள் படைகளை ஒன்று திரட்டினர். அப்பொழுது ஆக்கீசு தாவீதிடம், நீரும் ஆள்களும் என்னோடு போர்க்களம் வரவேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் என்றார். அதற்கு தாவீது ஆக்கீசை நோக்கி, மிக நல்லது, பணியாளன் செய்யப்போவதை நீர் அறிந்து கொள்வீர் என்றார். ஆக்கீசு தாவீதிடம், எனக்கு என்றும் மெய்காப்பலராய் இருக்கும்படி உம்மை நான் நியமிக்கிறேன் என்று சொன்னார். சவுல் குறி கேட்டல். சாமுவேல் இறந்தார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்காக துக்கம் கொண்டாடிய பின் அவரது நகரான ராமாவில் அவரை அடக்கம் செய்தனர். சவுல் சூனியக்காரரையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்தியிருந்தார். பெலிஸ்தியர் ஒன்று திரண்டு வந்து சூனேமில் பாளையம் இறங்கினர். சவுல் இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று திரட்ட அவர்கள் கில்போவாவில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தியரின் படையை கண்டபோது சவுல் அச்சம் கொண்டார். அவனுடைய உள்ளம் பெரிதும் திகிலுற்றது. சவுல் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க, ஆண்டவர் கனவு மூலமோ ஊரீம் மூலமோ இறைவாக்கினர் மூலமோ அவருக்கு பதிலளிக்கவில்லை.
பின்பு சவுல் தம் பணியாளரிடம், குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவளிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார். அதற்கு அவர்தம் பணியாளர்கள் அவரை நோக்கி, இதோ ஏன் தோரில் குறி சொல்லுவள் ஒருத்தி இருக்கிறாள் என்றார்கள். சவுல் மாறுவேடமிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டார். அவரும் அவருடன் 2 ஆள்களும் இரவில் புறப்பட்டு அப்பெண்ணிடம் சென்றார்கள். அவர் அவளை நோக்கி, ஏதாவதோர் ஆவியின் துணை கொண்டு நீ குறி கேட்டு சொல், நான் பெயரிட்டு சொல்பவரை எனக்காக எழுப்பு என்றார். அப்பெண் அவரை நோக்கி, சவுல் சூனியக்காரர்களையும் குறி சொல்லுவர்களையும் நாட்டிலிருந்து துரத்திவிட்ட செய்தியை நீர் அறிவீர். என்னை கொல்லதானே இப்பொழுது என் உயிருக்கு கண்ணி வைக்கிறீர் என்றாள். அதற்கு சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, இது குறித்து எத்தண்டனையும் உனக்கு வராது என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறினார். பின்பு அப்பெண், நான் உமக்காக யாரை எழுப்ப வேண்டும் என்று கேட்க, அவர் சாமுவேலை எழுப்பு என்று பதிலளித்தார். அப்பெண்ணின் பார்வையில் சாமுவேல் பட்டவுடன் அவள் உரத்த குரலில் கதறி சவுலை நோக்கி, நீதாமே சவுல், ஏன் என்னை ஏமாற்றினீர் என்று கூறினாள். அதற்கு அரசர் அவளை நோக்கி, அஞ்சாதே, நீ பார்ப்பது என்ன என்று கேட்க, அவள் சவுலிடம், நிலத்திலிருந்து தெய்வ உருவம் ஒன்று வெளிவருவதை காண்கிறேன் என்றாள். அவர் அவளிடம், அதன் தோற்றம் என்ன என்று கேட்க, அவள், முதியவர் ஒருவர் எழுந்து வருகிறார், அவர் ஒரு போர்வையை அணிந்திருக்கிறார் என்றாள். அவர், சாமுவேல்தாம் என்று சவுல் அறிந்து முகம் குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கினார். அப்பொழுது சாமுவேல் சவுலை நோக்கி, என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்க, அதற்கு சவுல், நான் பெரும் இக்கட்டில் இருக்கிறேன், ஏனெனில் பெலிஸ்தியர் எனக்கு எதிராக போர் தொடுத்து வந்துள்ளனர், கடவுள் என்னை விட்டு அகன்று சென்று விட்டார், இறைவாக்கினர் மூலமாகவோ கனவுகள் மூலமாகவோ அவர் எனக்கு பதில் சொல்வதில்லை, ஆதலால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கும்படி உம்மை நான் அழைத்தேன் என்றார். அதற்கு சாமுவேல் கூறியது, ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின் என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கிறாய்? ஆண்டவர் என் மூலம் உரைத்தது போல் உனக்கு செய்தார், அரசை உன் கையினின்று பறித்து உனக்கு அடுத்திருப்பவனாகிய தாவீதிடம் கொடுப்பார். நீ ஆண்டவரின் வார்த்தையை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த வெஞ்சினத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ளாமலும் இருந்ததால் ஆண்டவர் இன்று இதை செய்துள்ளார். மேலும் ஆண்டவர் உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரேல் மக்களையும் பெலிஸ்தியரிடம் ஒப்படைப்பார். நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரேல் படையையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்படைப்பார். சாமுவேலின் வார்த்தைகளினால் அச்சமுற்ற சவுல் உடனே தரையில் நெடுஞ்சான்கிடையாய் விழுந்தார். மேலும் அவர் இரவு பகலாய் ஒன்றும் உண்ணாது இருந்தமையால் வலிமையற்றிருந்தார். அப்பெண் சவுலிடம் நெருங்கி வந்து அவர் மிகவும் கலக்கமுற்றிருப்பதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ உம் அடியாள் நான் உம் சொல்லை கேட்டு என் உயிரை பொருட்படுத்தாது நீர் சொன்ன உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். ஆதலால் இப்பொழுது நீரும் உம் அடியாளின் வார்த்தைகளை கேளும். நான் உமக்கு முன் கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன். வழி பயணத்திற்கான வலிமையை நீர் பெறுவதற்கு அதை நீர் உண்ணும் என்றாள். அதற்கு அவர், நான் உண்ண மாட்டேன் என்று மறுத்தார். ஆனால் அப்பெண்ணுடன் சேர்ந்து அவருடைய பணியாளர்கள் வற்புறுத்தவே அவர் அவர்களது சொல்லுக்கு இசைந்தார். அதனால் அவர் தரையிலிருந்து எழுந்து படுக்கையின் மேல் உட்கார்ந்தார். அப்பெண் தன் வீட்டில் ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி வைத்திருந்தாள். அதை விரைவில் அடைத்து மாவை எடுத்து பிசைந்து புளிப்பற்ற அப்பங்கள் சுட்டாள். அவள் அவற்றை சவுலுக்கும் அவர்தம் பணியாளர்களுக்கும் முன்னே வைத்தாள். அவர்களும் உண்டார்கள். பின்னர் அவர்கள் எழுந்து அன்று இரவே புறப்பட்டு சென்றார்கள். சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 29. பெலிஸ்தியர்
தாவீதை புறக்கணித்தல். பெலிஸ்தியர் தம் படைகளை எல்லாம் அபேக்கில் ஒன்று திரட்டினர். இஸ்ரேலில் உள்ள நீரூற்றின் அருகே இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரின் தலைவர்கள் 100 படைகளுடனும் 1000 படைகளுடனும் அணிவகுத்து சென்றார்கள். தாவீதும் அவருடைய ஆள்களும் ஆக்கிசோடு கடைக்கோடியில் சென்றார்கள். அப்பொழுது பெலிஸ்திய படை தலைவர்கள், இந்த எபிரெயர் இங்கு என்ன செய்கின்றனர் என்று கேட்க, அதற்கு ஆகீசு அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய சவுலின் பணியாளராயிருந்த இந்த தாவீது பல நாள்களாக பல ஆண்டுகளாக என்னோடு இருக்கவில்லையா? அவர் என்னிடம் வந்தது முதல் இந்நாள் வரை அவரிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்றார். ஆனால் பெலிஸ்திய படைத்தலைவர்கள் அவர் மீது சினமுற்று அவரை நோக்கி, நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும். நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது. போரில் அவன் நமக்கு எதிராக எழலாம் அன்றோ? இவன் எதனால் தன் தலைவனோடு நல்லுறவு கொள்வான்? இங்கிருக்கும் ஆள்களின் தலைகளை வெட்டுவதால் அன்றோ? சவுல் 1000 பேரை கொன்றார், ஆனால் தாவீது 16,000 பேரை கொன்றார் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடி ஆடியது இந்த தாவீதை குறித்து அன்றோ என்றார்கள். அப்பொழுது ஆக்கீசு தாவீதை அழைத்து அவரிடம், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் நேர்மை மிக்கவர். நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது. ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. இருப்பினும் நீர் வருவதை தலைவர்கள் விரும்பவில்லை. ஆதலால் இப்பொழுது திரும்பி செல்லும். பெலிஸ்தியரின் தலைவர்கள் மனம் வருந்துமாறு எதையும் செய்யாதீர், சமாதானமாய் செல்லும் என்றார். ஆனால் தாவீது அவரிடம், நான் செய்தது என்ன? நான் மன்னராக என் தலைவரின் எதிரிகளுடன் போரிட செல்லாதவாறு நான் உம்மிடம் வந்த நாள் முதல் இன்று வரை அடியேனிடம் நீர் கண்டது என்ன என்று கேட்டார். அதற்கு ஆக்கீசு தாவீதை நோக்கி, கடவுளின் தூதரை போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் இவன் எங்களோடு போருக்கு வரலாகாது என்று பெலிஸ்திய படைத்தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆதலால் உம்முடன் வந்த உம் தலைவர் சவுலின் பணியாளர்களுடன் நீர் வைகரையில் எழுந்து விடிவதற்குள் புறப்பட்டு செல்லும் என்றார். ஆதலால் தாவீது தம் ஆள்களுடன் வைகரையில் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டிற்கு திரும்பினார். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு சென்றனர். சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 30. அமலேக்கியரோடு போர். 3ஆம் நாள் தாவீதும் அவர்தம் ஆள்களும் சிக்லாகை அடைவதற்குள் அமலேக்கியர் நெகேபு, சிக்லாகு ஆகிய பகுதிகளை கொள்ளையடித்தனர். சிக்லாகை தாக்கி தீக்கிரையாக்கினர். அங்கிருந்த பெண்கள் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்றுவிடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வழியே சென்றனர். தாவீதும் அவர்தம் ஆள்களும் நகருக்கு வந்தபோது அது நெருப்பினால் அழிக்கப்பட்டிருப்பதையும் தங்கள் மனைவியர், புதல்வர் மற்றும் புதல்வியர் சிறைப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமை உள்ள மட்டும் ஓலமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவியராகிய இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலும் கூட சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தனர். தாவீது மிகவும் மனவருத்தமடைந்தார். வீரர் அனைவரும் தம் புதல்வர் புதல்வியர் பொருட்டு மிகவும் துயருற்றதால் அவரை கல்லால் எறிய வேண்டும் என பேசிக்கொண்டனர். ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமையை பெற்றிருந்தார். பின்பு தாவீது அகிமெலக்கின் மகனாகிய குரு அபியாத்தாரிடம், ஏபோதை என்னிடம் கொண்டு வாரும் என்று கூறவே அபியாத்தார் ஏபோதை தாவீதிடம் கொண்டு வந்தார். அப்பொழுது தாவீது, நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடர்ந்து செல்லட்டுமா? நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார். அதற்கு ஆண்டவர், பின்தொடர்ந்து செல்,
நீ வெற்றியடைவது உறுதி, சிறைப்பட்டோரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார். ஆதலால் தாவீதும் அவருடன் இருந்த 600 பேரும் புறப்பட்டு பெசோர் என்ற ஓடைக்கு வந்தனர். களைப்படைந்தோர் அங்கேயே தங்கிவிட்டனர். எனவே தாவீது 400 பேரோடு அவர்களை பின்தொடர்ந்தார். களைப்படைந்த 200 பேர் பெசோர் ஓடையை கடக்க இயலாமல் அங்கேயே தங்கிவிட்டனர். வயல்வெளியில் அவர்கள் ஓர் எகிப்தியனை கண்டு அவனை தாவீதிடம் அழைத்து வந்தார்கள். உண்பதற்கு அப்பமும் குடிப்பதற்கும் தண்ணீரும் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான திராட்சை பழ அடைகள் 2ஐயும் அவனுக்கு கொடுத்தார்கள். அவன் அவற்றை சாப்பிட்ட பின் புத்துயிர் பெற்றான். ஏனெனில் அவன் இரவு பகல் 3 நாளாய் அப்பம் உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாரை சேர்ந்தவன், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஓர் எகிப்திய இளைஞன், ஓர் அமலேக்கிய மனிதரின் பணியாள். நான் நோயுற்றதால் 3 நாள்களுக்கு முன் என் தலைவர் என்னை விட்டுவிட்டு சென்றார். நாங்கள் கெரேத்தியரின் தென் பகுதியையும் யூதாவின் தென் பகுதியையும் காலேபின் தென் பகுதியையும் கொள்ளையடித்து சிக்லாக்கை தீக்கிரையாக்கி இருந்தோம் என்று பதிலளித்தான். தாவீது அவனிடம், அக்கொள்ளை கூட்டத்தாரிடம் என்னை அழைத்து செல்வாயா என்று கேட்க, அவன், என்னை கொல்லவோ என் தலைவரிடம் என்னை ஒப்படைக்கவோ மாட்டீர் என ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறும். அப்பொழுது நான் அக்கூட்டத்தாரிடம் உம்மை அழைத்து செல்வேன் என்றான். அவ்வாறே அவன் தாவீதை அழைத்து சென்றபோது, இதோ தாங்கள் பெலிஸ்தியர் நாட்டினின்றும் யூதா நாட்டினின்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளை பொருள்களை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பல் கும்பலாய் உண்டு குடித்து நடனமாடி கொண்டிருந்தார்கள். தாவீது அன்று மாலை தொடங்கி மறுநாள் மாலை வரை அவர்களோடு போரிட்டார். ஒட்டகங்கள் மீது ஏறி ஓடிய 400 வீரர்களை தவிர அவர்களுள் ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தம் மனைவியர் 2வரையும் விடுவித்தார். அவர்கள் சிறைப்பிடித்தவருள் சிறுவரோ முதியவரோ புதல்வரோ புதல்வியரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார். கொள்ளை பொருள்களில் அனைத்தையும் தாவீது மீட்டு கொண்டு வந்தார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தாவீது கைப்பற்றினார். அந்த கால்நடைகளை தாவீதுக்கு முன் ஓட்டி வந்த மக்கள், இது தாவீதின் கொள்ளை பொருள் என்றார்கள். பின்பு களைப்பு மிகுதியினால் தாவீதை பின்தொடராமல் பெசோர் ஓடை அருகே தங்கிவிட்ட 200 பேரிடம் தாவீது வந்தார். அப்போது அவர்கள் தாவீதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றார்கள். தாவீது அம்மக்களை நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார். ஆனால் தாவீதோடு சென்றவர்களில் இருந்த தீயவர் மற்றும் கயவர் எல்லாரும், அவர்கள் நம்முடன் வராததால் நாம் மீட்டு கொண்டு வந்த கொள்ளை பொருள்களில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டோம். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் பிள்ளைகளை மட்டும் அழைத்து செல்லட்டும் என்றனர். அதற்கு தாவீது, என் சகோதரர்களே, ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அவரே நம்மை காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார். இதன் பொருட்டு நீங்கள் சொல்வதை யார் கேட்பார்கள்? ஏனெனில் போரிட செல்வோரின் பங்கு எவ்வளவோ அதே அளவுதான் போர் பொருள்களை காத்தவரின் பங்கும் இருக்கும். இருவரின் பங்கும் சமமாகவே இருக்கும் என்றார். இந்த முறையை இன்று வரை உள்ளது போல் இஸ்ரேலர் பின்பற்றும்படி தாவீது நியமமும் கட்டளையுமாக ஏற்படுத்தினார். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது கொள்ளை பொருள்களின் ஒரு பகுதியை யூதாவின் பெரியோர்களான தம் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து, இதோ ஆண்டவரின் எதிரிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களுள் ஒரு பகுதியை உங்களுக்கு என் அன்பளிப்பாய் அனுப்புகிறேன் என்று சொல்ல சொன்னார். தம் நண்பர்களுக்கும் அவர் அன்பளிப்புகள் அனுப்பினார். அவர்கள் பின்வருவோர் ஆவர்: பெத்தேல், ராமோத்தின் தென்பகுதி, யாத்தீர் ஆகியவற்றில் இருந்தோர்,
அரோயர், சிப்மோத்து, எஸ்தமோவா ஆகியவற்றில் இருந்தோர். ராக்காள், எரகுமவேலரின் நகர்கள், கேனியரின் நகர்கள் ஆகியவற்றில் இருந்தோர். ஓர்மா, பொராசான், அத்தாகு ஆகியவற்றில் இருந்தோர். எபிரோனில் தாவீதும் அவர்தம் ஆள்களும் நடமாடிய எல்லா இடங்களிலும் இருந்தோர். சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 31. சவுலின் இறப்பு. பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர். பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடினர். பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர்தம் புதல்வர்களான யோனாத்தான், அபினதாபு, மல்கிசூவா ஆகியோரை வெட்டி கொன்றனர். சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது. வில் வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில் வீரர்களால் பெரிதும் காயமுற்றார். அப்பொழுது சவுல் தம் படைக்கலம் தாங்குவோனை நோக்கி, விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்றுவிடு என்றார். ஆனால் அவருடைய படைக்கலம் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு இசையவில்லை. ஆதலால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது வீழ்ந்து மடிந்தார். சவுல் இறந்து விட்டதை கண்ட அவருடைய படைக்கலம் தாங்குவோனும் தன் வாள் மீது விழுந்து அவரோடு மடிந்தான். இவ்வாறு சவுலும் அவரின் 3 புதல்வரும் அவருடைய படைக்கலம் தாங்குவோனும் அத்துடன் அவர் ஆள்கள் எல்லாரும் அதே நாளில் ஒன்றாக இறந்தனர். இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர் என்றும் சவுலும் அவர்தம் புதல்வர்களும் மடிந்தனர் என்றும் பள்ளத்தாக்குக்கு அப்பாலும் யோர்தானுக்கு கிழக்கேயும் இருந்த இஸ்ரேலர் கண்டபோது அவர்கள் தங்கள் நகர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அதனால் பெலிஸ்தியர் வந்து அங்கே குடியேறினர். வெட்டுண்டவர்களை கொள்ளையிட பெலிஸ்தியர் மறுநாள் சென்றபோது சவுலும் அவரின் 3 புதல்வர்களும் கில்போவா மலைமேல் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் சவுலின் தலையை கொய்து அவருடைய படைக்கலன்களை எடுத்து கொண்ட பின் சிலைகள் இருந்த தங்கள் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்திய நாடெங்கும் தூதர்களை அனுப்பினார்கள். அவர்கள் அவர்தம் படைக்கலன்களை அஸ்தரோத்து கோவிலில் வைத்தார்கள். அவரது சடலத்தை பெட்சான் சுவரில் தொங்கவிட்டார்கள். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை கிளையாது நாட்டு யாப்பேசு நகர மக்கள் கேள்விப்பட்டபோது அவர்களுள் வலிமை மிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டு சென்று சவுலின் சடலத்தையும் அவர்தம் புதல்வர்களின் சடலங்களையும் பெட்சான் சுவரிலிருந்து இறக்கி யாப்பேசுக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை எரித்தனர். பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாப்பேசில் ஏசல் மரத்தின் அடியில் புதைத்துவிட்டு 7 நாள்கள் நோன்பு இருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.